வணக்கம் மாணவர்களே, நான் ஆசிரியை விஜயவர்தனா. இன்று உங்களுடன் மற்றொரு தமிழ் மொழி பாடத்தில் பார்க்க உள்ளேன். சரி மாணவர்களே, நாம் 5ஆம் ஆண்டு தமிழ் மொழி பாடத்தில் முதலாவதாக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்றால், பின்வரும் படங்களை கொண்டு ஆண்டு 3 அல்லது 4 பயின்ற மரபு தொடர்களை நினைவு கூர்ந்து கூறுதல். அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் 3ஆம் ஆண்டில் சில மரபு தொடர்கள் படிச்சிருப்பீங்க, 4ஆம் ஆண்டில் சில மரபு தொடர்கள் படிச்சிருப்பீங்க. அதை நினைவு கூர்ந்து நீங்கள் சொல்ல போகிறீங்க. நான் ஆசிரியர் உங்ககிட்ட சில படங்கள் காண்பிப்பேன். அந்த படத்தை வைத்து நீங்கள் நினைவு கூர்ந்து சொல்லலாம். சரி பாருங்க மாணவர்களே, இங்கே ஒருத்தர் வேகமாக பெட்டியை தூக்கி கொண்டு எங்கு செல்வார்? வேலைக்கு செல்வார். அலுவலகத்திற்கு வேலைக்கு செல்வார். அடுத்து சிறுவன் பார்த்தீர்கள் என்றால் சிறுவன் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார். சரியா? அவசரமும் பதற்றமும், அதாவது அவசரமாக வேலைக்கு கிளம்புகிறார், இவர் பதற்றத்துடன் ஓடிக்கொண்டிருக்கிறார். இதற்கான மரபுத்தொடர் அறக்க பறக்க. அறக்க பறக்க என்ற மரபுத்தொடர்களை நீங்கள் படித்திருப்பீர்கள் அல்லவா? சரி, அடுத்த படத்தை பார்ப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கையில் நிறைய பொருள்கள் வச்சுருக்காங்க. பரிசு பொருள்கள், நிறைய பொருட்கள் வாங்கியிருக்காங்க. இங்கே பார்த்தீர்கள் என்றால் இந்த வண்டியில் நிறைய பொருள்கள் வாங்கி தள்ள முடியாமல் தள்ளி செல்கிறார். அதாவது அளவுக்கு மேல் செலவழித்தல். அளவுக்கு மேல் செலவழித்தல்னா உங்களுடைய வருமானத்திற்கும் மேலே நீங்கள் செலவழிக்கிறது. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அள்ளி இறைத்தல். அள்ளி இறைத்தல். சரி மாணவர்களே, அள்ளி இறைத்தல் நீங்கள் படிச்சிருப்பீங்க. நம்ம வரவுக்கு மேலாக செலவு செய்வது. நமக்கு எவ்வளோ காசு வருதோ அதற்கேற்ற போல செலவு செய்யணும். இதான் இப்போ பார்த்தீங்க. இதை ஒட்டி நம்ம இன்றைக்கு நம் தமிழ் மொழி பாடத்தில் மரபு தொடர் என்னும் தலைப்பில் படிக்க உள்ளோம். சரிங்களா? இதோட உள்ளடக்க தரம் பார்த்தீங்கன்னா 4.6 மரபு தொடர்களையும் அவற்றின் பொருளையும் அறிந்து சரியாக பயன்படுத்துவர். அதாவது நீங்கள் இது வரைக்கும் மரபு தொடர்கள்லாம் படிச்சிருப்பீங்க. இப்போ அவற்றோட பொருளோடு தெரிந்து கொண்டு சரியாக சூழலுக்கு ஏற்ப பயன்படுத்துவீங்க. 5ஆம் ஆண்டுக்கான மரபு தொடர்களையும் அவற்றின் பொருளையும் அறிந்து சரியாக பயன்படுத்துவர். உங்களுடைய தினசரி வாழ்க்கையிலையும் இந்த மரபு தொடர்களை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்வீங்க. அடுத்ததாக நம்ம முதல்ல ஒரு பணுவல் பார்க்க போகிறோம். இது ஒரு பத்தி, அதாவது 3 சூழல்கள் இருக்கு. இது முதல் பணுவல். ஆசிரியர் வாசிக்க நீங்கள் பின்தொடர்ந்து வாசிங்க. அக்கால மன்னர்களில் சேர மன்னரின் படைகள் போர் செய்வதில் மிகவும் வல்லவர்கள். பல போர் உத்திகளை கையாளுவதில் திறமை வாய்ந்தவர்கள். இதனை அறியாத கன விஜய மன்னன் சேரப்படைகளின் மீது போர் தொடுத்தான். சேரப்படையினரை கிள்ளுக்கீரையாக எண்ணிய கனக விஜய மன்னன் போரில் தோற்று ஓடினார். சரி மாணவர்களே, இது முதல் பணுவல். இதில் பார்த்தீர்கள் என்றால் சிவப்பு எழுத்தில் மரபு தொடர் கொடுக்கப்பட்டுள்ளது. என்னவென்றால் வாசிங்க பார்ப்போம். சரி, கிள்ளுக்கீரையாக. கிள்ளுக்கீரையாக என்பதன் பொருளை அடுத்து நம்ம பார்ப்போம். அடுத்த பணுவலுக்கு போவோம். சரி, இது 2வது பணுவல். மாதவன் ஏழை குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கல்வி கற்பதில் மிகவும் கெட்டிக்காரன். ஆனால் மருத்துவத்துறையில் தனது மேற்படிப்பை படிக்க பணம் இன்றி தவித்தான். பண உதவி பெற பலரையும் சென்று கண்டு உதவி கேட்டான். ஏழை மாணவர்களின் கல்வி நலனில் அக்கறை கொண்ட ஒரு பணக்காரர் அவனின்
மேற்கல்விக்கான செலவுகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டார். அவரின் உதவியால் மாதவனின் மருத்துவராகும் குறிக்கோள் கைகூடியது. சரி மாணவர்களே, உங்களால் வாசிக்க முடிந்தது அல்லவா? இதில் நாம் சிவப்பு எழுத்தில் உள்ள சொல் என்று பார்த்தோம் என்றால் கை கூடியது. கை கூடியது என்று சொல்வது இன்னொரு மரபு தொடர். மற்றொரு பகுதி, கடைசி பகுதி. சாலை ஓரங்களில் உணவின்றி திரியும் ஆதரவற்ற நாய்களை காப்பாற்ற பிராணிகள் பாதுகாப்பு சங்கம் பல முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. அந்நாய்களுக்கு இருவேளை உணவும் முறையான மருத்துவ பரிசோதனையும் ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பல நாய்கள் நோய்களிலிருந்து காப்பாற்றப்பட்டுள்ளன. அச்சங்கத்தின் ஈவிரக்கம் கொண்ட நடவடிக்கைகளினால் நாய்களின் வாழ்வு பாதுகாக்கப்படுகிறது. சரி, இதில் பார்த்தீங்கன்னா மற்றொரு சொல் பார்த்தோம் என்றால் ஈவிரக்கம். சரியா? சரி மாணவர்களே, இதுவரை நாம 3 மரபு தொடர்களை பார்த்தோம். ஓகே, சரி மாணவர்களே, அடுத்ததாக நாம் படித்த பணுவலில் 3 மரபு தொடர்கள் பார்த்தோம் இல்லையா? அந்த மரபு தொடர்களை பொருளையும் நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக கிள்ளுக்கீரை. கிள்ளுக்கீரை என்றால் நீங்கள் பணுவலில் என்ன பார்த்தீங்க? மறுபடியும் பார்ப்போம். சரி, கிள்ளுக்கீரை என்றால் ஒரு போருக்கு போகும் பொழுது அடுத்த போர் படையில் இருக்காங்களே அவங்கள கிள்ளுக்கீரையாக நினைத்த கனக விஜய மன்னன் போரில் தோற்று போனார். ஏன் தோற்று போனார்னா கிள்ளுக்கீரையாக, அதாவது அவங்களால முடியாது, அவங்களால செய்ய முடியாதுன்னு ஒருத்தரை அற்பமாக நினைக்கிறது. சரியா? அதோட பொருள் பார்த்தீங்கன்னா அற்பமான ஒருவர் அல்லது ஒன்று. ஒருத்தருடைய தோற்றத்தை பார்த்து நம்ம முடிவு செய்திடக்கூடாது. அவங்களால செய்ய முடியாதுன்னு நினைக்கவே கூடாது. அவங்களாலையும் செய்ய முடியும், அவங்களுக்குள்ளேயும் ஒரு ஆற்றல் இருக்கும், அவங்களால செய்ய முடியும். அதுதான் கிள்ளுக்கீரை அற்பமான ஒருவர் அல்லது ஒன்று என்று பொருள்படும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கை கூடுதல். கை கூடுதல் என்பது என்ன பொருள் அப்படின்னா, ஓகே, நிறைவேறுதல். என்ன நிறைவேறிச்சு? மாதவன் ஏழை குடும்பத்தில் பிறந்திருந்தாரு. ஆனால் அவர் கெட்டிக்காரர், மிகவும் கெட்டிக்காரர். அவருடைய எதிர்கால ஆசை என்னவாக இருந்தது? மருத்துவராக வேண்டும் என்று இருந்தது. ஆனால் அவங்க குடும்ப கஷ்டத்தினால அவரால் அதை மேல் தொடர முடியவில்லை. அப்போ அவர் என்ன செய்தார்? நிறைய பேர்கிட்ட போயிட்டு உதவியை நாடி, நிறைய பேரோட உதவியை நாடி சென்றார். அப்பொழுது ஒரு பணக்காரர் என்ன செய்தார்? அவருடைய மேற்கல்விக்கான முழு செலவையும் அவரையே ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்டதுனால மாதவனோட மருத்துவராகிற எண்ணம் கை கூடியது. அதாவது அவருடைய எண்ணம், குறிக்கோள் கை கூடியது. கை கூடியது அப்படின்றால் நிறைவேறுதல். அவருடைய நீண்ட நாள் ஆசை, அதாவது எதிர்கால ஆசை, எல்லாருக்கும் ஒரு எதிர்கால ஆசை இருக்கும் இல்லவா? அவருடைய எதிர்கால ஆசை கை கூடியது, நிறைவேறியதுன்னு சொல்ல. சரிங்களா? அடுத்தது ஈவிரக்கம். ஈவிரக்கம்னு பார்த்தீங்கன்னா இந்த பணுவலில் என்ன பார்த்தீங்க? சரி, சாலை ஓரங்களில் உணவின்றி திரியும், அதான் பார்த்துருப்பீங்க. நீங்கள் போகிற வழியில் கூட பார்த்துருப்பீங்க. நிறைய நாய்கள்லாம் சாப்பாடு கிடைக்காம ஓடிக்கொண்டிருக்கோம். நீங்கள் ஒரு சாப்பாடு போட்டோன்னா உடனே சாப்பிட்டு போகும். அந்த மாதிரி பிராணிகளை பாதுகாக்கிற சங்கம் என்ன செய்தது என்றால் பல முயற்சிகளை மேற்கொண்டு வந்துள்ளது. அதாவது அந்த நாய்களுக்கு இரு வேளையும் முறையான உணவு கொடுத்து அடுத்து மருத்துவ பரிசோதனை. பார்த்தீங்கன்னா சில நாய்கள்லாம் ரோட்டில் போகிற நாய்களுக்கு சொறி பிடிச்சிருக்கோம், அடிபட்டிருக்கோம், அதை கவனிக்க யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி சங்கங்கள் இருக்கு இல்லையா, அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க? உதவி செய்வாங்க. சரிங்களா? பல நோய்கள்லேருந்து இந்த நாய்கள் காப்பாற்றப்பட்டுள்ளன. அச்சங்கத்தின் ஈவிரக்கம் கொண்ட நடவடிக்கைகள், அதாவது ஈவிரக்கம் என்ன பொருள்? மனக்கசிவு, கருணை. அதாவது கருணை. அவங்க
பார்த்து ஐயோ பாவம் என்று நினைப்போம் இல்லையா? ஒருத்தவங்க கஷ்டப்படுறதை பார்த்தா கண்டிப்பாக நம்ம நினைப்போம், ஐயோ பாவம் இவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி செய்வோமே அப்படின்னு கருணை கொள்ளுது, உதவணுன்ற எண்ணம் வருது. சரிங்களா? சரி, இன்றைக்கு நாம் வந்து 3 மரபு தொடர்கள் பார்த்தோம். சரிங்களா? 3 மரபு தொடர்கள் பார்த்தோம். முதல்ல பார்த்தோம்னா கிள்ளுக்கீரை, அடுத்தது கை கூடுதல், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈவிரக்கம். சரிங்களா? இதை ஒட்டிய ஒரு குழு நடவடிக்கை இப்போ செய்ய போகிறோம். என்ன செய்ய போகிறோம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த விஷப்பெட்டி விளையாட்டு இருக்கும் இல்லையா? ஏற்கனவே நம்ம வகுப்பில் நிறைய செய்திருக்கிறோம். அதுபோல் இது வித்தியாசமாக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, ஒரு குழுவில் அமர்ந்து அந்த பெட்டியில் சில சூழல்கள் கொடுக்கப்பட்டிருக்கோம். நீங்கள் இன்று படித்த இந்த 3 மரபு தொடர்களை அதில் பயன்படுத்தி அந்த சூழலை சரியாக்க உதவி செய்ய போகிறீங்க. சரிங்களா? இதுதான் இந்த குழு நடவடிக்கை. இப்பொழுது ஆசிரியர் உங்களை குழுவில் அமர வைத்து அந்த விளையாட்டை விளையாடுவோம். சரியாக பதில் சொல்லும் மாணவர்களுக்கு பரிசுகளும் கொடுக்கப்படும். சரிங்களா? விளையாடலாமா? விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா எல்லாருக்குமே? சரியா? விளையாடுவோம். அடுத்ததாக குழு நடவடிக்கை முடிந்த பிறகு நாம் என்ன செய்ய போகிறோம்னா, இன்றைக்கு படித்த இந்த பாடத்துக்குரிய பயிற்சியை செய்ய போகிறோம். சரிங்களா? இது வந்து நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சூழல், இந்த விளையாட்டு விளையாடினீங்க இல்லையா, அதில் கொடுக்கப்பட்ட சூழல். வெளிநாட்டிற்கு சென்று மேல் படிப்பை தொடர வேண்டும் என நினைத்த பரதனின் எண்ணம் நிறைவேறியது அப்படின்னா சிலர் பதில் சொன்னீங்க இல்லையா? யார் பதில் சொன்னது? துர்கா சரியா பதில் சொன்னீங்க இல்லையா? என்ன பதில் சொன்னீங்க? கை கூடியது. ஆமாம் தானே? அதற்கான கேள்வி. சரிங்களா? அதே போல தான் நிறைய கேள்விகள் நீங்கள் விளையாடுவீங்க. சரியா? அடுத்ததாக உங்களுக்கான பயிற்சி நேரம். இன்றைக்கு படித்த தகவல் உங்களுக்கு போய் சேர்ந்திருக்கா, உங்களுக்கு இன்றைய பாடம் புரிஞ்சிருக்கான்னு ஆசிரியை தெரிந்து கொள்றதுக்கு சரியான நேரம் இதுதான், பயிற்சி நேரம். இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட கேள்விகள். 5 கேள்விகள் இருக்கு. இதை வந்து நீங்கள் உங்கள் தமிழ் மொழி புத்தகத்தில் எழுதி அதற்கான சரியான மரபு தொடரை அந்த கோடிட்ட இடத்தில் நிறைவு செய்யும். சரிங்களா? 3 மரபு தொடருக்கும் ஒரு 5 கொடுத்துருக்காங்க, 3 இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஒரு நேரத்தில் 2 மரபு தொடர்கள் கூட வர வாய்ப்பு இருக்கிறது. சரியா? கேள்வியை நல்லா படிச்சுட்டு விடையை நீங்கள் சுயமாக எழுதுங்க. பிறகு ஆசிரியர் சரி பார்த்து உங்களுக்கு திருத்தி கொடுப்பேன். சரிங்களா? ஓகே, அவ்வளவுதான் மாணவர்களே இன்றைய பாடம். ஓகே, அடுத்ததாக இன்றைய பாடத்தை நினைவு கூறும் வகையில் பின்வரும் படங்களை கொண்டு தற்போது பயின்ற மரபு தொடர்களை நினைவு கூர்ந்து நீங்கள் சரியா சொல்றீங்களான்னு பார்ப்போம். சரிங்களா? முடியுமா? ஓகே, பாருங்க. இந்த படத்துல ஒருத்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், அதை என்ன சொல்லுவோம்? அது வந்து கீரை. சரியா? இப்போ நம்ம இன்னைக்கு படிச்ச கீரை எதுல வந்தது? கிள்ளு கீரை. அப்புறம் கிள்ளு கீரை முதல் மரபு தொடர். சரிங்களா? அடுத்து கை என்ன செய்யறாங்க? கை கொடுத்து உதவி செய்யறாங்க. கை கூடுதல். சரிங்களா? கை கூடுதல். ஓகே, அடுத்து பூனைக்குட்டி எங்கேயோ எழுந்து கண்டு எடுத்திருக்காங்க. அப்போ முதல்ல அந்த பூனைக்கு வந்து பசியா இருக்கும்னு சொல்லிட்டு என்ன கொடுக்குறாங்க? பால் கொடுக்குறாங்க. சரியா? ஈவு இரக்கம் அங்கே வந்து. சரிங்களா? சரிங்களா? புரிந்ததா? பாடம் புரிந்ததா மாணவர்களே? சரி, இன்று அவ்வளவுதான் மாணவர்களே. நன்றி மாணவர்களே.